உங்கள யாரும் மதிக்கலன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோவ கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா, உங்கள யார் மதிக்கணும்னு மத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது. நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு வயதான கடிகார கலைஞர் இருந்தாரு. ஓய்வு பெற முடிவு செய்தாரு. அவர் தனது சீடனை கூப்பிட்டு மிகவும் பழமையான துருப்பிடி வித்தியாசமான வடிவம் கொண்ட ஒரு சிறிய இரும்பு கருவியை கொடுத்தாரு. அந்த கருவியோட மதிப்பு என்னன்னு கடைகள்ல விசாரிச்சுட்டு வர சொன்னாரு. அந்த சீடன் முதல்ல ஒரு அடகு கடைக்கு எடுத்து சென்றான். அந்த கடைக்காரர் அதை அலட்சியப்படுத்தி, இது வெறும் துருப்பிடித்த இரும்பு, இதுல ஒரு பயனும் இல்ல, வேணும்னா பழைய இரும்பு விலைக்கு ஒரு 50 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னாரு. ஏமாந்து போன அந்த சிறுவன் அடுத்ததா ஊர்லயே ஒரு பெரிய நவீன ஹார்ட்வேர் கடைக்கு எடுத்து சென்றான். அங்க இருந்த மேனேஜரோ, இப்பெல்லாம் எல்லாமே மிஷின் காலமாயிடுச்சு, இந்த பழைய கருவியை வச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது, பழங்காலத்து பொருள் அப்படின்னு யாராவது கேட்டா ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கலாம். கடைசியா இந்த கருவியை அவன் ஒரு பழங்கால கடிகாரங்கள் இருக்கிற ஒரு பெரிய அருங்காட்சியகத்துக்கு எடுத்து சென்றான். அங்கிருந்த நிபுணர் இந்த கருவியை கண்டதும் அதிர்ச்சியில உறைந்தே போனாரு. அந்த பொருளை வாங்கி பார்த்துட்டு, தம்பி, இது 17ஆம் நூற்றாண்டுல அரச குடும்ப கடிகாரங்களை சரி செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒரு அரிதான கருவி, இத நாங்க பல வருடங்களா தேடிட்டு இருக்கோம், இதை எங்களுக்கு கொடுத்துரு, இதுக்கு விலையா 10 லட்சம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த சீடன் ஓடி வந்து குருவிடம் மகிழ்ச்சியோட விஷயத்த சொன்னான். இப்ப புரிஞ்சுதா? அந்த அடகு கடைக்காரர் இதை பார்த்து ஒரு குப்பைன்னு நினைச்சாரு. அந்த ஹார்ட்வேர் கடைக்காரர் கூட இந்த பொருளை பார்த்து ஒரு காலாவதியான பொருள் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இந்த பொருளோட உண்மையான மதிப்பு தெரிஞ்ச அந்த அருங்காட்சியகர் மட்டுமே பெரிய பொக்கிஷமா பார்த்தாரு. இப்ப புரிஞ்சுதா? உன்னோட மதிப்பு தெரியாத இடத்துல நீ இருக்கிற வரை உன்னை ஒரு மதிப்பில்லாத பொருளாதான் இந்த உலகம் பார்க்கும். அதனால உன்னோட திறமையை அடையாளம் கண்டு உன்னை கொண்டாடுற இடத்தை தேடி போ.